வருகின்ற 2026 புரட்சித் தலைவரின் ஆட்சியையும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சியையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமைப்பார் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட கோடப்பள்ளி மற்றும் தட்டாங்குட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய அவர், இளைஞர்களுக்கு புதிய கட்சிகளில் சேருவதற்கான எண்ணங்கள் தோன்றும் போது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிப்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர்கள் செந்தில் மற்றும் குமரேசன், பள்ளிப்பாளையம் நகர கழக செயலாளர் வெள்ளியங்கிரி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சில இளைஞர்களுக்கு அந்த மாற்று எண்ணம் கூட வரலாம். புதிய இளைஞர்கள் புதிய நிகழ்ச்சி வருகின்றது, நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வரலாம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியிலும் நீங்கள் இருக்கின்ற திட்டங்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்திலே அம்மா இருக்கின்ற போதும் சரி, அண்ணன் இருக்கின்ற போதும் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே போல்தான் இப்பொழுது 26ஆம் ஆண்டு நிச்சயமாக அந்த எடப்பாடி அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் ஆட்சியும் அமைப்பாக எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ற சந்தேகம் வேண்டாம். கோவை வந்திருந்த மத்திய குழு அதிகாரிகளை சந்தித்து தென்னை விவசாயிகள் தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். மத்திய அரசின் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் குழுவினர் கொப்பரை விலை நிர்ணயம் செய்வதற்காக கோவை மாவட்டத்திற்கு வந்திருந்தனர். அக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினரை கோவை பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் சந்தித்து தென்னை விவசாயிகள் குறித்த கோரிக்கைகளை அடங்கிய மனுவை அளித்தார். மேலும் விவசாயிகளுக்கு தெரியாமல் விலை நிர்ணயம் செய்த மத்திய குழுவினர் சுற்றுப்பயணம் செய்வது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய குழுவினர் வருகை குறித்து மாவட்ட ஆட்சியர், வேளாண் துறை ஆகியோரிடம் தகவல் சொல்லாதது குறித்து விடியா திமுக அரசுதான் கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.